إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم يعلم بأن الله يرى صدق الله العلي العظيم புகழனைத்தும் அந்த சராசரங்களை படைத்து எவ்வித குறைபாடுகளும் இல்லாமல் அழகுற ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கே உரித்தாகும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்திமதம் மீதி வந்த பெருமானார் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது அடிச்சுவடுகளை அணுவணுவாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹூன்கள், கியாமம் பரியந்தம் யாரெல்லாம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்குகிறார்களோ, தம் வாழ்க்கை நெறியாக பின்பற்றி நடக்குகிறார்களோ, அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி நேர காலத்துடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அல்லாஹ்வின் இல்லமா மஸ்ஜிதில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்கள், எம்மை படைத்தவன், பரிபாலிக்க கூடியவன், போஷிக்க கூடியவன், இவ்வுலகில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, ஏவி இருக்கிறான். அவனுடைய கட்டளைகளை, ஏவல்களை தம் வாழ்வில் எடுத்து நடக்குமாறு, எவைகளை விட்டு விலகி தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு தடுத்திருக்கிறானோ, அவைகளை விட்டு விலகி தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறும் முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வஸிய்யத் செய்து கொள்கிறேன். அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, எம்மை படைத்தவன் அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், ஏகன். அவன் யாரின் பக்கமும் தேவையற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாரின் மூலமாகவும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஏகவல்ல நாயன் அல்லாஹுவை எம்முடைய ரப்பாக ஏற்றிருக்கிறோம். மேலான கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் எதனை செய்வதாக இருந்தாலும் அது அந்த அல்லாஹ் பொருந்திக் கொள்ளும் விதத்தில் நாம் செய்ய வேண்டும். எந்த செயலாக இருந்தாலும், எந்த அமலாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு அசைவாக இருந்தாலும் சரி, நான் செய்யக்கூடியது அந்த ரப்பை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? நான் செய்யக்கூடிய வேலை, நான் செய்யக்கூடிய அமல், நான் செய்யக்கூடிய செயல், இது யாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நான் செய்கிறேன்? மேலான கண்ணியமானவர்களே, எம்மை படைத்தவன் அவன். அவன்தான் எமக்குரிய ஏராளமான நிஅமத்துகளை, அனைத்து நிஅமத்துகளையும் அருட்கொடைகளையும் அவன் தந்திருக்கிறான். அவன் தந்த நிஅமத்துகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது எம்முடைய பார்வையாக இருக்கலாம், செவிப்புலன்களாக இருக்கலாம், நாம் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருக்கலாம், எம்முடைய கரங்களாக இருக்கலாம், கால்களாக இருக்கலாம். இப்படி என்னென்ன நிஅமத்துகள், அருட்கொடைகளை நாம் இந்த உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அது அனைத்தும் அந்த அல்லாஹ் எமக்கு தந்தவைகள். மேலான கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, எம்முடைய குடும்பங்கள், தொழில் துறவுகள், தோட்டந்துறவுகள், பட்டம் பதவிகள், இவைகள் எல்லாம் அந்த அல்லாஹ் எமக்கு தந்தவைகள். எனவே எம்முடைய செயல்கள், அமல்கள் எதுவாக இருந்தாலும் நாம் அந்த அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் விதத்தில் தான் இருக்க வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக இன்னாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி,
என்னை சூழால் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி, என்னோடு இருப்பவர்களை மகிழ்விப்பதற்காக வேண்டி, அல்லது இன்ன மனிதரை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி என்று மஹ்லூக்குகளை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு காலமும் எம்முடைய செயல்கள் அமல்கள் ஒன்றுமே இருக்கக்கூடாது. மாற்றமாக அல்லாஹுக்கென்று இஹ்லாஸோடு நாம் செய்யக்கூடிய அமல்களாக இருந்தாலும் சரி, செயல்களாக இருந்தாலும் சரி, எப்பொழுது அவைகள் இருக்குமோ அவைகளுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இருக்கிறதே தவிர மாற்றமாக மனிதர்களுக்காக வேண்டி, படைப்பினங்களுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு கிடையாது. ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எமக்கு அத்துணை நிஅமத்துகளையும் தந்திருக்கிறார். இந்த நிஅமத்துகளை கொண்டு நாம் அவனை திருப்திப்படுத்தி வாழ வேண்டும். இந்த அருக்குடைகளை கொண்டு அவனை திருப்திப்படுத்தி வாழ வேண்டும். வெளியில் மாத்திரமல்ல, இரகசியமாகவும் தனிமையிலும் அந்த அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி வாழ வேண்டும். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, இன்றைய குத்பா பிரசங்கத்தின் தலைப்பு தனிமையில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள். தனிமையில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள். ஏன் பரகசியமாக வெளிச்சத்தில் பகலில் ஒரு மனிதன் தவறு செய்வதாக இருந்தால், பாவம் செய்வதாக இருந்தால், அல்லாஹுக்கு மாற்றமான ஒரு செயலை செய்வதாக இருந்தால், அந்த மனிதன் சிந்திப்பான், இப்பொழுது நான் பாவம் செய்யும் பொழுது என்னை இன்னவர்கள், மனிதர்கள், குடும்பத்தார்கள், கூட்டத்தார்கள், அயலவர்கள் அனைவரும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் செய்யக்கூடிய பாவத்தை அவர்கள் கண்டார்கள் என்றால் இவர் இன்ன தவறை செய்தவர் என்று சுட்டிக்காட்டுவார்கள் என்ற ஒரு அச்சம், என்ற ஒரு பயத்தின் மூலமாக மனிதன் பாவங்கள் செய்வதை தவிர்த்து கொண்டாலும், தனிமை என்று ஒன்று வரும் பொழுது, இருளில் தனிமையில் அறையில் மனிதன் தனியே இருக்கும் பொழுது அவன் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரே, கனவான்களே, இந்த தனிமையில் மனிதன் செய்யக்கூடிய பாவங்களை பற்றி தான் இந்த ஹுதுபா பிரசங்கத்தில் சில விஷயங்களை நினைவூட்டுவது பிரயோசனமாக இருக்கும் என்ற அடிப்படையில், தனிமையில் என்பது மனிதர்களை விட்டுதான் மனிதன் தனிமையாக இருப்பானே தவிர படைத்தவனை விட்டு ஒரு காலமும் மனிதன் ஒழியவும் முடியாது, தனிமையில் இருக்கவும் முடியாது. அவருடைய தனிமை என்பது யாரை விட்டும் இருக்கிறது? படைப்பினங்களை விட்டும் தனிமையில் இருக்கிறான். படைப்பினங்களுக்கு மறைமுகமாக இருக்கிறான். படைப்பினங்களை விட்டு இரகசியமாக அவன் இருக்கிறான். மேலான கண்ணியமானவர்களே, ஒரு காலமும் அவன் செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாஹுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு அல்லாஹுக்கு மறைத்து எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான், அனைத்தையும் அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறான் என்ற சிந்தனை மனிதன் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரரை, கனவான்களே, எனவே தனிமையில் இருக்கும் பொழுது இந்த சிந்தனையோடு அந்த மனிதன் இருந்தால் நிச்சயமாக பாவங்களை விட்டும் ஒதுங்கக்கூடிய, தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முஃமினாக, ஒரு நல்ல அடியானாக மனிதன் இருப்பான் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரே, கனவான்களே, இரகசியமாக செய்யக்கூடிய பாவங்கள் என்பதை கொண்டு உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இயல் மஆசி வதுனூப் அல்லதி யஃஅலுஹல் மர்உ பஈதன் அன் அயுனின் நாஸ் வஃபீ கல்வதிஹி. மனிதர்களை விட்டும் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில், மனிதர்களுடைய பார்வையை விட்டும் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில், தனிமையாக இருக்கக்கூடிய இடத்தில் மனிதன் செய்யக்கூடிய தவறுகள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, சிலர் ஊரை விட்டு அப்பால் வெளியே சென்றால், அல்லது நாட்டை விட்டு வெளிநாடுகளில் இருந்தால், இங்கே என்னை பார்ப்பதற்கு என்னை அறிந்தவர்கள் யாரும் இல்லையே, அதனால் நான் நினைத்தது போன்று வாழலாம், நான் நினைத்த பாவங்களை செய்யலாம், நான் நினைத்த தவறுகளை செய்யலாம், நான் செய்தால் யாரும் என்னை காணப்போவதும் இல்லை, என்னை தெரிந்தவர்களுக்கு இவைகள் தெரிய போவதும் இல்லை என்று எந்த ஒரு மனிதன் பாவங்களில் ஈடுபடுகிறானோ இவைகள்தான் தனிமையில் செய்யக்கூடிய, மறைமுகமாக செய்யக்கூடிய பாவங்கள் என்பதாக உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, தனிமையில் செய்யும் பாவங்கள் என்பது வெறுமனே அவன் தனிமையில் இருந்து செய்வது மாத்திரமல்ல,
ஒரு கூட்டமாக சேர்ந்து அவனை அறியாதவர்களுக்கு அப்பால் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய பாவமும் அது தனிமையின் பாவங்களில் ஒரு வகையாகத்தான் கருதப்படுகிறது. ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, இதில் 2 விதங்களில் இருக்கிறது. ஒன்று, நாம் இருக்கக்கூடிய எம்மை அறியக்கூடிய இடத்தை விட்டும் தூரமாக இருக்கக்கூடிய நிலைமையில் பாவங்களில் ஈடுபடுவது, அல்லது எம்மோடு இருப்பவர்களுடன் தான் நாம் இருக்கிறோம், ஆனால் அவர்கள் எம்மை பார்க்க முடியாத நேரத்தில், பார்க்க முடியாத இடத்தில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள், இதுதான் தனிமையின் பாவங்களாக இருக்கிறது. ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, முதலாவது அடியான் சிந்திக்க வேண்டும், நான் படைப்பினங்களை விட்டும் மறைமுகமாக இருக்க முடியுமே தவிர படைத்தவனை விட்டும் மறைமுகமாக இருக்க முடியாது. படைப்பினங்களை விட்டும் மறைமுகமாக இருக்கலாம், தந்தைக்கு தெரியாமல் செய்யலாம், தாய்க்கு தெரியாமல் செய்யலாம், மகனுக்கு தெரியாமல் செய்யலாம், அயலவர்களுக்கு தெரியாமல் செய்யலாம், குடும்பத்தவர்களுக்கு தெரியாமல் செய்யலாம், எம்மை அறிந்த மகல்லாவாசிகள் ஊர்வாசிகளுக்கு தெரியாமல் செய்யலாம். ஆனால் ஒரு காலமும் படைத்த அந்த அல்லாஹ் அறியாமல் எந்த ஒரு செயலையும் இவனுக்கு செய்ய முடியாது. அல்லாஹ் என்னை நான் எங்கு சென்றாலும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையை அவன் உள்ளத்தில் பதிய வைத்து அவனுடைய செயல்களை செய்ய வேண்டும். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, இந்த உணர்வை ஆழமாக அவன் உள்ளத்தில் பதிய வைத்தான் என்றால் இரகசியமாக தனிமையில் அவன் பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் அவனுடைய சிந்தனை பிறக்கும், என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அதனால் நான் இதனை செய்யக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யஸ்தக்ஃபூன மினன் நாஸ், மனிதர்களுக்கு மறைத்து அவர்கள் செய்வதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். மனிதர்களுக்கு தெரியக்கூடாது ஒரு சதித்திட்டமோ அல்லது ஏதோ ஒரு செயலோ ஏதோ ஒரு பாவமோ அவர்கள் மனிதர்களுக்கு மறைத்து செய்வதற்கு அவர்கள் நாடுகிறார்கள். வலா யஸ்தக்ஃபூன மினல்லாஹ், என்றாலும் அவர்களுக்கு முடியாது, அல்லாஹுக்கு மறைத்து அதனை செய்வதற்கு அவர்களுக்கு முடியாது. வஹுவ மஅஹும், அவன் அவர்களுடன் இருக்கிறான். நாம் யாராக இருந்தாலும், தனிமை என்ற ஒன்று இருந்தாலும் நாம் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ் என்றும் எம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான், பேசக்கூடியவைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறான். மேலான கண்ணியமானவர்களே, எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், யஸ்தக்ஃபூன மினன் நாஸ் வலா யஸ்தக்ஃபூன மினல்லாஹி வஹுவ மஅஹும் இத் யுபய்யிதூன மா லா யர்தா மினல் கௌல். இரவு நேரங்களில் அவர்கள் சேர்ந்து பாவமான விஷயங்களை, அல்லாஹ் விரும்பாத விஷயங்களை அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவர்களுடன் இருந்து உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறான் என்பதை குர்ஆனிலே தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக மேலான கண்ணியமானவர்களே, இதில் 2 விடயங்களை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். ஒன்று, இது யுபய்யிதூன், இரவு நேரங்களில். பகல் நேரங்களை விடவும் அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுவது இரவு நேரத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஏன்? இரவு என்பது இருளானது, இரகசியமானது, ஒதுக்குப்புறமானது. எனவே மேலான கண்ணியமானவர்களே, பாவங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள், அவகாசங்கள் இந்த இரவு நேரங்களில் அதிகமாக இருப்பது என்பதனால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த இரவு நேரத்தில் அந்த அடியார்கள் அல்லாஹ் விரும்பாதவைகளை, அல்லாஹுக்கு பொருத்தம் இல்லாதவைகளை, அல்லாஹ் எவைகளை தடுத்திருக்கிறானோ, எவைகளை செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறானோ அப்படிப்பட்ட பாவங்களில் செயல்களில் ஈடுபடுவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னொரு விடயம் இரண்டாவதாக சொல்லுகிறான். மேலான கண்ணியமானவர்களே, இது யுபய்யிதூன மா லா யர்தா மினல் கௌல், அல்லாஹ் விரும்பாதவற்றை அவர்கள் செய்வார்கள். ஒன்று இரவு நேரத்தில் செய்யக்கூடிய செயல், இரண்டாவது அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத செயல். மேலான கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனுடைய வசனத்தை வைத்து நாம் சிந்திக்க வேண்டும். இன்று எம்முடைய இரவு நேரங்கள் எப்படி செல்கிறது, எப்படி இரவு நேரங்களை கழிக்கிறோம்? கூட்டமாக சேர்ந்து கதைத்து பாவங்களில் மனிதர்கள் ஈடுபடாவிட்டாலும் இன்று ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கையில் கையடக்க தொலைபேசிகள் ஒவ்வொரு வீட்டிலும், பெரும்பாலும் ஒவ்வொரு நபர்களிடத்திலும் முழு உலகத்தையும் பார்க்கக்கூடிய நிலைமையில் இன்று இலேசிப்படுத்தப்பட்டு தரப்பட்டிருக்கிறது. பாவங்கள் செய்வதற்கு இலகுவாக
மேலான கண்ணியமானவர்களே, இரவு நேரத்தில் எம்முடைய பிள்ளைகள் எம்முடைய அறைகளில் அவர்கள் இருக்கிறார்கள், தனிமையில் இருக்கிறார்களா? பெற்றோர்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும், அவர்களை கவனிக்க வேண்டும், அவர்களை அவதானிக்க வேண்டும். அவர்கள் பாவங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது என்ற அக்கறையோடு பெற்றோர்களாகிய நாம் இருக்க வேண்டும். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரிய கனவான்களே, இன்று பாவங்கள் செய்வதற்கு நாம் வெளியே செல்ல வேண்டும் என்ற எந்த ஒரு தேவையும் கிடையாது. எப்பொழுது கைகளில் கையடக்க தொலைபேசிகள், ஸ்மார்ட் போன்கள் வந்துவிட்டனவோ, அவர்கள் அதன் மூலமாக ஏராளமான பாவங்களை செய்வதற்கு இலகுபடுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், லேசுபடுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். புறம் பேசுவதாக இருந்தாலும் சரி, பொய் பேசுவதாக இருந்தாலும் சரி, குரூப்புகளில் 4 பேர் சேர்ந்து 4 நபர்களை பற்றியோ அல்லது ஒரு மனிதரை பற்றியோ அவர்களுடைய குறைகளை பேசுவதாக இருந்தாலும் சரி, மேலான கண்ணியமானவர்களே, புறம் பேசுவதாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட பாவங்களை இருந்த இடத்தில் இருந்தே செய்வதற்கு விலகுபடுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலான கண்ணியமானவர்களே, நாம் நினைக்கிறோம் எம்முடைய பிள்ளைகள் அல்லது நாம இருந்தாலும் சரி, நாம் எம்முடைய வீட்டில் தானே இருக்கிறோம் என்றாலும் அந்த தொலைபேசியின் ஊடாக 4 நபர்கள் சேரும் பொழுது அவர்கள் சேர்ந்து என்னென்ன பாவங்களை பேசக்கூடாதோ, சொல்லக்கூடாதோ, புறம், பொய், கோல், இது போன்ற பாவங்களாக இருக்கலாம் அல்லது பார்வை ரீதியான பாவங்களாக இருக்கலாம், எவைகளை பார்க்க கூடாதோ இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கிறது. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, எனவே நாம் தனிமையில் இருக்கும் பொழுதும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் மனிதர்களுக்கு மறைத்தாலும் சரி, பெற்றோர்களுக்கு மறைத்தாலும் சரி, படைத்தவனுக்கு ஒரு காலமும் மறைக்க முடியாது என்பதைத்தான் குர்ஆனிலே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அழகான முறையில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, பிலால் இப்னு ஸஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தகுன் வலியன் லில்லாஹி ஃபில் அலானியா, லா தகுன் வலியன் லில்லாஹி ஃபில் அலானியா. பகிரங்கத்தில் பரகசியமாக அல்லாஹுக்கு நேசனாக இருந்து கொண்டு, வெளியில் அல்லாஹுடைய நேசன், அவருடைய செயல்கள் அப்படித்தான் இருக்கும். வெளியில் பார்த்தால் இபாதத்துகளோடும் அமல்களோடும் தொழுகைகளோடும் இன்னொரென்ன நோன்பு போன்ற தர்மங்கள் போன்ற இபாதத்துகளோடும் நல்ல செயல்களோடும் நல்ல காரியங்களோடும் இருந்து கொண்டு இரகசியமாக தனிமையில் அல்லாஹ்வுடைய எதிரியாக நீ ஆகிவிடாது. பகிரங்கத்தில் வெளிரங்கத்தில் பரகசியமாக அல்லாஹ்வுடைய நேசனை போன்ற அவருடைய வாழ்க்கை செயற்பாடுகள் இருக்கிறது. ஆனால் தனிமை என்று ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால் பாவங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய எதிரியாக நீ ஒரு காலமும் ஆகிவிடாது. மேலான கண்ணியமானவர்களே, வெளிரங்கத்தில் எப்படி இருக்கிறோம் என்பது ஒரு புறம், மாற்றமாக தனிமை என்று ஒன்று எமக்கு கிடைக்கிறதா, இரகசியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதா, அந்த நேரத்தில் நாம் பாவங்களை செய்து அல்லாஹுக்கு மாற்றமான விடயங்களை செய்து அவனுக்கு எதிரியாக நாம் ஒரு காலமும் ஆகிவிடக் கூடாது என்பதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். வலா தகுன் அதுவ இப்லீஸ வன்னஃப்ஸ வஷ்ஷஹவாத் ஃபில் அலானியா. மறுபுறத்தையும் சொல்கிறார்கள். அதே போன்ற வெளிரங்கத்தில் பார்த்தால் பாவங்களுக்கு எதிராளி, நப்சுக்கு எதிராளி, ஷைத்தானுக்கு எதிராளி, பாவங்கள் செய்யக்கூடாது, பாவங்கள் செய்பவர்களை எதிர்ப்பார், தடுப்பார். மேலான கண்ணியமானவர்களே, ஆனால் அவருக்கு ஒரு இரகசியமாக தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது என்றால் அவர்களுடைய நண்பர்களாக அவர் மாறிவிடுவார். மேலான கண்ணியமானவர்களே, எனவே பிலால் இப்னு ஸஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுருக்கமாக சொல்லுகிறார்கள், பரகசியத்தில் வெளிரங்கத்தில் வெளிச்சத்தில் அல்லாஹ்வுடைய நேசனாக நீ இருப்பதை போன்று இரகசியமாகவும் தனிமையிலும் நீ அல்லாஹ்வுடைய நேசனாக இருப்பதற்கு பழகிக்கொள். அதே போன்று வெளிரங்கத்தில் எப்படி நீ பாவங்களை எதிர்க்கிறாயோ அதே போன்று உனக்கு தனிமை கிடைத்தாலும் நீ பாவங்களை எதிர்க்கக்கூடியவனாக இரு. வெளிரங்கத்தில் ஒரு போன்று, உள்ரங்கத்தில் இரகசியத்தில் தனிமையில் இன்னொருவரை போன்று, அல்லாஹ்வுடைய எதிரியை போன்று நீ வாழாதே என்பதை அழகான முறையில் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான்.
அவைகள் பதியப்பட்டு கொண்டிருக்கின்றன, எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யஅலமு காயினத்தல் அயுனி வமா துஃபிஸ் சுதூர். கண்கள் செய்யக்கூடிய மோசடிகளையும் அல்லாஹ் அறிவான். யஅலமு காயினத்தல் அயுன். கைகளால் மோசடி செய்தால் தெளிவாக அது விளங்கும். செயல்களால் செய்யக்கூடிய மோசடிகளை கண்டுபிடிப்பது இலகு, லேசு. ஆனால் கண்களால் செய்யக்கூடிய மோசடிகள், கண் ஜாடை, ஒரு மனிதனை பார்த்து கண்ணை காட்டுவோம் என்று சொல்லுவோம், அவரை பார்த்து கண்ணை காட்டுறது, கண்ணால கண் ஜாடை செய்வதென்பது அது கண்டுபிடிப்பதற்கு கஷ்டம், கடினம். மேலான கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யஅலமு காயினத்தல் அயுன். கண்களுடைய மோசடிகளையும் அவன் அறிவான். இதற்காக வேண்டி இவன் கண்ணை அசைத்தான். அது மாத்திரமல்ல, வமா துஃபிஸ் சுதூர். உள்ளங்களில், நெஞ்சங்களில் எவைகளை அவன் மறைத்து வைத்திருக்கிறானோ அவைகளையும் அவன் அறிவான் என்பதாக குர்ஆனிலே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கிறான். ஆக மேலான கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய செயல்கள் ஒரு புறம் இருக்க, நாம் காட்டக்கூடிய கண் ஜாடைகள், நாம் உள்ளத்தில் மறைத்து நினைக்கக்கூடிய தவறான பாவமான சிந்தனைகள், இவைகளையும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான், உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறான் என்பதை குர்ஆனிலே அழகான முறையில் அல்லாஹ் நமக்கு சொல்லி வைக்கிறான். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான், வலகத் கலக்னல் இன்சான். இந்த மனிதனை படைத்தவர் நாம், இந்த மனிதனை படைத்தது நாம். வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு. அவனுடைய உள்ளத்தில் என்னென்ன ஊசலாட்டங்கள் ஏற்படுகின்றனவோ, என்னென்ன சிந்தனைகள் ஏற்படுகின்றனவோ, என்னென்ன பாவமான உணர்வுகள் ஏற்படுகின்றனவோ, இவைகளையும் நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனிலே அழகான முறையில் சொல்லி வைத்திருக்கிறான். ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, யஅலமு காயினத்தல் அயுன் வமா துஃபிஸ் சுதூர் என்ற இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார்கள், ஒரு விடயத்தை சொல்லி விளக்கப்படுத்துகிறார்கள், தெளிவுபடுத்துகிறார்கள். ஒரு மனிதன் அவனுடைய நெருங்கிய நெருக்கமானவர்களின் வீட்டுக்கு செல்கிறான். அந்த நேரத்தில் வஃபீஹிமுல் மர்அத்துல் ஹஸ்னா, அந்த குடும்பத்தில் ஒரு அழகிய பெண் இருக்கிறார். அவு தமுர்ரு பிஹி, அல்லது அவன் குடும்பத்தார்களுடன் கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகிய பெண் அவனை கடந்து செல்கிறான். இவன் யாரோடு கதைத்துக் கொண்டிருக்கிறானோ, இவனோடு யாரெல்லாம் சென்றார்களோ, அல்லது இவன் யாரோடு கதைத்துக் கொண்டிருக்கிறானோ, இவர்கள் சற்று பராமுகமாகும் பொழுது இவன் அந்த பெண்ணை நோட்டமிடுகிறான். திரும்பவும் இவனை மனிதர்கள் பார்க்கும் பொழுது இவன் நல்லவனை போன்று, அந்த பெண்ணை பார்க்காதவனை போன்று இவன் பார்வையை தாழ்த்திக் கொள்கிறான். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, திரும்பவும் இவனை விட்டும் மனிதர்கள் அவருடைய பார்வைகளை திசை திருப்பும் பொழுது இவன் அந்த பெண்ணை பார்க்கிறான். திரும்பவும் இவர்கள் பார்க்கும் பொழுது இவன் பார்வையை தாழ்த்திக் கொள்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லுகிறார்கள், இவன் இப்படி கண்ணால் செய்யக்கூடிய அந்த மோசடியையும் அல்லாஹ் அறிவான் என்பதைத்தான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கிறான் என்பதை ரயீசுல் முஃபஸ்ஸிரின் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். மேலான கண்ணியமானவர்களே, இது மிகவும் ஒரு ஆழமான ஒரு கருத்தை தெளிவிக்கக்கூடிய ஒரு விடயமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய இந்த சொல், இந்த அவர்கள் காட்டிய உதாரணம் இருக்கிறது. மேலான கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நாமும் எத்தனையோ பயணங்கள் செல்கிறோம், அதே போன்று எத்தனையோ குடும்ப வீடுகளுக்கு செல்லுகிறோம். யார் இருந்தாலும் அல்லாஹ் எம்மை பார்க்க கூடாது என்று தடுத்திருப்பவர்கள் இருக்கிறார்களா, அந்த சபையில் நாம் இருக்கக்கூடாது. அல்லது அவர்களுடைய பார்வை அல்லது எம்முடைய பார்வை அவர்களுக்கு படாத விதத்தில் நாம் எம்முடைய அமர்வுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் வாகனங்களில் செல்லும் பொழுது கண்ணாடிகள் மூடப்பட்டிருக்கிறது. மேலான கண்ணியமானவர்களே,
வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, வாகனத்துக்குள்ளால் தானே இருக்கிறோம், நாம் யாரை பார்த்தாலும் எம்மை பார்ப்பவர்கள் யாரும் இல்லை என்ற சிந்தனையில் ஒரு காலமும் நாம் இருக்கக்கூடாது. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் யஅலமு காயினத்தல் அயுன், கண்கள் செய்யக்கூடிய மோசடிகளையும் அறிவான் என்பதை குர்ஆனிலே தெளிவாக சொல்லி வைத்ததின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிறான், அடியார்களே, நீங்கள் கண்களால் எவைகளை பார்த்தாலும் சரி, நீங்கள் உள்ளத்தில் என்ன பாவத்தை சிந்தித்தாலும் எந்த பாவத்தை யோசித்தாலும் சரி, நான் அதனை அறிவேன் என்பதை குர்ஆனின் மூலமாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, ஒரு காலமும் நாம் அல்லாஹுக்கு மறைத்து எம்முடைய பாவங்களை நாம் செய்துவிட முடியாது. நாம் தனிமையில் இருந்தாலும் சரி, இரகசியமாக இருந்தாலும் சரி, கூட்டத்தில் இருந்து ஓரமாக இருந்தாலும் சரி, இரவில் இருந்தாலும் சரி, நாம் அறையில் இருந்தாலும் சரி, எப்படிதான் இருந்தாலும் அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு மனிதன் இருக்கும் பொழுது இந்த இரகசிய பாவங்களை விட்டும் அவன் தவிர்த்து கொள்வதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, அது மாத்திரமல்ல, அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த நஸீஹத் அதுதான், இத்தகில்லாஹ ஹைதுமா குன்த், நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எப்படி இருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். தனிமையாக இருக்கலாம், கூட்டாக இருக்கலாம், இரகசியமாக இருக்கலாம், பரகசியமாக இருக்கலாம், பகலிலாக இருக்கலாம், இரவிலாக இருக்கலாம், கடை தெருக்குள்ளாக இருக்கலாம், வீட்டுக்குள்ளால் இருக்கலாம், அறைக்குள்ளால் இருக்கலாம், எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, அது மாத்திரமல்ல, இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்முடைய அமல்கள் இந்த இரகசிய பாவங்களை கொண்டு அவைகள் புழுதிகளை போன்று பறந்துவிடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். மேலான கண்ணியமானவர்களை, நாம் செய்யக்கூடிய அமல்கள் நாளை மறுமையில் எமக்கு அவைகள் பலன் தர வேண்டும், பிரயோசனம் அளிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அலமன்ன அக்வாம மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாம பிஹஸனாத்தி, நான் ஒரு கூட்டத்தாரை அறிவேன், நான் ஒரு கூட்டத்தாரை அறிவேன், அவர்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள், நாளை மறுமையில் மிக பெரும் நன்மைகள், அமல்கள், நலவுகள், நற்காரியங்களை கொண்டு அவர்கள் வருவார்கள். திஹாமாவுடைய மலைகளை போன்று பிரகாசமான அதிகமான நன்மைகள், நல்ல காரியங்கள், மலையை ஒப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன பிரதேசத்தின் மலைகளை போன்று அவர்களுடைய நல்ல காரியங்கள் இருக்கும், நல்ல அமல்கள் இருக்கும், நல்ல செயல்கள் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் நாளை மறுமையில் வருவார்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்றாலும் அவர்களுடைய அந்த அமல்களை, நல்ல காரியங்களை அல்லாஹ் புழுதிகளை போன்று இன்னொரு பிரயோசனம் இல்லாததாக ஆக்கிவிடுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரத்திலே தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார் என்பதை, அவர்களிடத்தில் இருந்த செயல் என்ன என்பதை எமக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள், நாம் அப்படிப்பட்டவர்களாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், நீங்கள் எப்படி இரவில் நின்று வணங்குகிறீர்களோ அதே போன்று அவர்கள் நின்று வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹுக்கு இரகசியமான முறையில் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் தான். என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹ் இன்தஹகூஹா, என்றாலும் அவர்களுக்கு தனிமையில் ஒரு பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது என்றால் அவர்கள் அந்த பாவத்தை செய்து விடுவார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய நல்ல காரியங்கள் தான், நல்ல அமல்கள் தான் நாளை மறுமையில் புழுதிகளை போன்று எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாததாக ஆக்கப்பட்டு எரியப்படும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். ஆக மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர கனவான்களே, நாம் தனிமையில் செய்யக்கூடிய பாவங்கள் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நாளை மறுமையிலும் எமக்கு பல கெடுதிகளை, பல
நன்மைகளை இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்து எந்த நிலைமையாக இருந்தாலும் அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும். அதே போன்று இதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு நாம் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் நான் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த சிந்தனையோடு எம்முடைய வாழ்வை நாம் அமைக்கும் பொழுது நிச்சயமாக இப்படிப்பட்ட தனிமையில் நாம் செய்யக்கூடிய இந்த பாவங்களிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். அல்லது அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் ஏற்படும் பொழுது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அதனால் நான் இதனை செய்யக்கூடாது என்று நாம் ஒதுங்கிக் கொள்ளலாம். இப்படியான விடயங்களிலிருந்து இந்த ஈருலகத்தின் ஈரேற்றங்களையும் பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, எனவே இந்த ஹுத்பா பிரசங்கத்தின் சாராம்சம் தனிமையின் பாவங்கள் என்பது நாம் ஒரு காலமும் அல்லாஹுக்கு மறைத்து எந்த ஒரு பாவத்தையும் எந்த ஒரு விடயத்தையும் செய்ய முடியாது. நாம் எதனை செய்தாலும் அந்த அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். இரண்டாவதாக நாம் தனிமையில் செய்யக்கூடிய அந்த பாவங்களின் மூலமாக நாளை மறுமையில் நம்முடைய நன்மைகளை இழக்க நேரிடும், எமக்கு பிரயோசனம் தராததாக நம்முடைய நல்ல காரியங்கள் ஆக்கப்படும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட நிலைமைகளிலிருந்து எம்மை பாதுகாத்து பகலிலும் இரவிலும் பரகசியமாகவும் இரகசியமாகவும் கூட்டாகவும் தனிமையிலும் எப்படி இருந்த போதிலும் இந்த நிலைமையில் இருந்த போதிலும் அந்த அல்லாஹுவை பயந்து என் நேரமும் எவ்விடத்திலும் அந்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எம்முடைய வாழ்வை அமைத்து ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, நம்முடைய பெற்றோர்களது பாவங்களை மன்னித்தருவாயாக, கல்வி கற்றுத் தந்த ஆசான்களது பாவங்களை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இரகசியமாக தனிமையில் இருக்கக்கூடிய நேரங்களில் நீ விரும்பக்கூடிய விதத்தில் அந்த நேர காலங்களை கழிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. பாவங்கள் செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. உன்னுடைய சிந்தனையோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்திடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வாழ்ந்து அதே கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، ونصلي ونسلم على رسوله الكريم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد. أما بعد فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، لأن الله تبارك وتعالى يقول هو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن، أو كما قال عليه الصلاة والسلام. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، ونصلي ونسلم على رسوله الكريم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد. أما بعد فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، لأن الله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله ورضوان الله عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداء الدين.
فانصرنا على القوم الكافرين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.